அன்னியாசி ஆர்மீஸ் இன்னைக்கு நம்ம டியாங் எஃப்எஃப்னா சைலண்ட் ஸ்க்ரீம்ஸ் த கில்லர் கிரவுன்ஸ் ஹண்ட் ஃபார் கேர்ள்ஸோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது அந்த மாலில் தான் காமிக்கிறாங்க. எப்போதும் போல் எல்லா ஜனங்க வருது அப்படின்ட்டு எல்லோரும் பரபரப்பாக அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறது அப்படின்ட்டு எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அப்போது அந்த பெரிய மாலுக்குள்ளே போலீஸ் எல்லாம் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ போலீஸ் வந்துட்டு டைரெக்டாக அந்த மேனேஜ்மெண்ட் ரூம்குள்ளே தான் போகிறாங்க. அப்போ எல்லோரும் பார்க்குறாங்க, போலீஸ் எதுக்கு இப்போ இங்கே வருது, போலீஸ்க்கு இங்கே என்ன வேலை அப்படின்ட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. பட் நார்மல் பீப்புள்ஸ் எல்லாம் அவங்களோட வேலையை பார்த்துட்ருக்கனால அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸும் அவங்கள கவனிக்கிறதுல பிஸி ஆகிட்டாங்க. நீங்களும் தான் பார்க்குறீங்க, ஏன்னா நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்க அந்த ஸ்டோரை க்ராஸ் பண்ணி தான் போலீஸு போகுது. ஸோ நீங்கள் என்ன போலீஸ் வருது அப்படின்ட்டு எட்டி பார்க்குறீங்க. அப்போது போலீஸ் அந்த மேனேஜ்மெண்ட் ரூம்குள்ளே போயிட்டு எனக்கு சிசிடிவி எல்லாம் செக் பண்ணணும், கொஞ்சம் காமிக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது அவங்க சிசிடிவியா சரி அப்படின்ட்டு அவங்க செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் சார் இங்கே எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ட்டு நீங்கள் கேட்க போலீஸ் யாருமா நீ, உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, உன்ட்ட எதுக்கு நான் சொல்லணும், நாங்களே இங்கே பெரிய மண்டவழியில் இருக்கோம், தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காத. இல்லை சார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். சரிம்மா சொல்லி தொலைகிறேன், இந்த பில்டிங்கோட ஓனர் இருக்கால அந்த பொண்ணு காணாமல் போயிட்டா. நேற்று ஈவினிங் தான் அவளை லாஸ்ட்டாக எல்லோரும் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கன்னே தெரில. அவள் ஃபோனுக்கு கால் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவளோட லொக்கேஷன் ஜிபிஎஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ அந்த பொண்ணு எங்கன்னு தான் தேடிட்டுருக்கோம். என்ன காணுமா? ஆமாம் காணோம், அந்த பொண்ணு எங்கன்னே தெரியல. அதுதான் லாஸ்ட்டாக அவள் யாரோ ஒரு பையன் கூட போனான்னு அவளோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால தான் அந்த பையன் யாருன்னு தேடுறதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம். நானும் தான் பார்த்தேன், அந்த பையன் பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தான். அவன் மேடமை கூப்பிட்டு போய் என்ன பண்ணான்னு தெரியலையே, அவன் ஒரு வேளை கிட்னாப்பராக இருப்பானோ சைக்கோவோ இருப்பானோ அப்படின்ட்டு நீங்கள் போலீஸையே கன்ஃபியூஷன் பண்ணி விட்றீங்க. போலீஸ் இங்கே பாருமா, நீ வேற தேவையில்லாமல் மண்டை குடைச்சலை கொடுத்துட்ருக்காத, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை சார் நானும் அந்த பையனை பார்த்தேன். என்ன நீ பார்த்தியா, அவனோட ஃபேஸ் நல்லா தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். அப்போ அவனை நெக்ஸ்ட் டைம் பார்த்தா சொல்லுவியா? கன்ஃபார்ம் சொல்லுவேன். சரி இரு, இந்த கேமராவில் அந்த பையன் யாருன்னு சொல்லு அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ போலீஸும் போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டாங்களான்னு பார்க்க போனால் அங்கே இல்லை சார், அந்த டைமுக்கு மட்டும் கரெக்டாக சிசிடிவிலாம் ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு, என்னன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா உங்களுக்கெல்லாம், உங்களோட ஓனர் தான் காணாமல் போயிருக்கிறது, கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் சிசிடிவி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க, வெக்கமால அப்படின்ட்டு இந்த போலீஸ் இருக்க டீச்சரில் செம்மையாக கத்தி விட்டாரு. ஏன்னா மேல் இடத்துலேருந்து வேறு ப்ரெஷர் வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால தான் போலீஸ் கத்தி விடுறாரு. அப்போ அவங்க நாங்கள் என்ன சார் பண்ண முடியும், எங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. சரி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் இருக்க ஃபுட்டேஜஸ் எல்லாம் எனக்கு ஒரு காப்பி கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் சரின்ட்டு அதோட ஒரு காப்பியை பென்ட்ரைவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு என்னாச்சு சார் பார்த்துட்டிங்களா? இல்லைம்மா, அது ஃபுட்டேஜ் மட்டும் ஏதோ காணாமல் போயிருக்கு, அது ஒர்க் ஆகலை, ஏதோ சொல்லிகிட்ருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? அவன் வேறு எங்கேயாச்சும் தான் போயிருப்பான், அவன் கன்ஃபார்ம் மார்னிங்லேருந்து ஈவினிங்குள்ளே இருக்க ஃபுட்டேஜ்குள்ளே கன்ஃபார்ம் இருப்பான் அப்படின்ட்டு நீங்கள் என்னமோ போலீஸ் மாதிரி கண்டுபிடிச்சி சொல்லிகிட்ருக்கீங்க. போலீஸ் இங்கே பாருமா, அது எங்களுக்கும் நல்லா தெரியும், அதுதான் அதோட ஃபுட்டேஜஸ்க்கு காப்பியெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். சரி சார் நான் ஒரு வாட்டி பார்த்து வேணால் கண்டுபிடிச்சி சொல்லட்டா? தூரத்துலேருந்து பார்த்தா உனக்கு தெரியுமா? அதுவும் பாரு கிளியரான ஃபுட்டேஜ் கூட இல்லை. நீங்களாம் என்ன நடத்துறீங்க எனக்கு புரியல. இவ்வளோ பெரிய மாலில் ப்ராப்பரான ஒரு சிசிடிவி இல்லை, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை அப்படின்ட்டு போலீஸ் கண்ணா பின்னான்னு அங்கே இருக்க மேனேஜ்மெண்ட்டை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் சார் நாங்கள் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் ஓனருக்கு தான் காரணம், நாங்கள் என்ன சார் பண்ணுறது? நீங்கள்லாம் அச்சா அப்படின்ட்டு போலீஸ்க்கு மண்டை வலியாக இருக்குது. அப்போ நீங்கள் சிசிடிவியெல்லாம் கூர்ந்து கவனிச்சிட்ருக்கீங்க. அப்போ தூரத்தில் டேயாங் மாதிரியே ஒருத்தன் போகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. நீங்கள் ஓடி போய் பார்த்தா அவன் எங்கன்னே தெரியல, இங்கே தானே அவன் போன மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. அப்போது போலீஸும் என்னாச்சுமா? இல்லை சார் அவனை மாதிரியே இங்கே யாரோ ஒருத்தன் போனான். என்னம்மா உளர்ற, கடத்திட்டு போனவனே எப்படி இவ்வளோ அசால்ட்டாக கூலாக சுற்றிட்டு இருக்க முடியும், சும்மா உளறிட்டு இருக்காத அப்படின்ட்டு போலீஸ் நம்பவே இல்லை நீங்கள் சொல்கிறத. பட் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்களும் ஒரு கன்ஃபியூஷனோட அந்த சிசிடிவியெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. பட் அங்கே எதுவுமே டேயாங் இருக்கிறத கேப்சர் பண்ண மாதிரியே தெரியல. நீங்கள் சார் அவன் இங்கே இல்லவே இல்லை சார், இந்த எல்லா கேமராலையும் செக் பண்ணிட்டேன், அவன் இல்லவே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க.
அவன் எப்படி இவ்வளோ கிரேட் எஸ்கேப் ஆகிறான் அப்படின்ட்டு போலீஸ் கன்ஃபியூஷனோட அந்த மேனேஜ்மெண்ட் ரூமை விட்டு வெளில வந்து நின்றுட்டுருக்காங்க. நீங்களும் இவன் பார்த்தாலே ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் அப்பயே சந்தேகப்பட்டேன், கரெக்டாக தான் போச்சு அப்படின்ட்டு நீங்களும் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்களுக்கு யாரையோ பார்த்த மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் குடுகுடுன்னு ஓடி போகிறீங்க. போலீஸ் எங்கம்மா ஓடி போகிற, சார் அவன்தான் அது அப்படின்ட்டு நீங்கள் ஓடி போகிறீங்க. ஸோ போலீஸும் உங்கள் பின்னாடியே துரத்திட்டு வராங்க. அப்போது டேயாங் மாதிரியே ஒருத்தன் ஒரு ரூம்குள்ளே போகிறான். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போகிறீங்க. பார்த்தா அவன் ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போயிருக்கான். நீங்களும் மென்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. அங்கே இருக்க பாய்ஸ் எல்லாம் யாரும்மா நீ, என்னம்மா மென்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே அப்படியே வந்துட்ட அப்படின்ட்டு கத்திட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கீங்க, அவன் இருக்கானான்னு. அப்போ லாஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, பட் க்ளோஸாக இருக்குது. சார் இதுக்குள்ளே தான் இருப்பான்னு நினைக்கிறேன், இதுக்குள்ளே தான் இருப்பான் அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க. அப்போது அவங்க ஓப்பன் பண்ணுப்பா, யார் உள்ளே இருக்கா அப்படின்ட்டு போலீஸ் கத்துறாங்க. அப்போ அந்த டோரும் ஓப்பன் ஆகுது. பார்த்தா டியாங் தான் உள்ளே இருக்காரு. நீங்கள் சார் இவன் தான் மாஸ்க்கை கழட்டுறா பொறுக்கி அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ டியாங்கும் கூலாக மாஸ்க்கை கழட்டுறாரு. பார்த்தா அது டியாங் தான். நீங்கள் சார் இவன் தான் சார் அப்படின்ட்டு நீங்கள் பதறிட்டுருக்கீங்க. இப்போ போலீஸ் நிஜமாக தெரியுமாம்மா இவன் தானா? ஆமாம் சார் இவன் தான். வேணா அந்த மேடமோட பாடி கார்ட்ஸு பாய் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்தாங்களே அவங்கக்கிட்ட வேணாலும் கேளுங்க, அது இவன் தான் அப்படின்ட்டு நீங்கள் அடித்து சொல்கிறீங்க. ஸோ போலீஸும் சரின்ட்டு வாப்பா உன்னை பற்றி நான் கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்ட்டு அந்த அசிஸ்டன்ட் போலீஸ் மெயின் போலீஸ்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. மெயின் போலீஸ் அங்கே தான் சோஃபாவில் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்காரு, டீப்பாக எதையும் யோசிச்சுட்டு. அப்போது இந்த அசிஸ்டன்ட் போலீஸும் டேயாங்க கூப்பிட்டு வராரு. டேயாங்கும் வந்துட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போது அந்த அசிஸ்டன்ட் போலீஸ், சார் என்ன ஏதாச்சும் தகவல் கிடச்சிதா, சிசிடிவிலாம் செக் பண்ணிங்களா அப்படின்ட்டு ஒரு மெயின் ஃபைலை பார்த்துட்டே அவர் கேட்டுட்ருக்காரு. அப்போது அசிஸ்டன்ட் போலீஸ், சார் அதுதான், இவன் மேலே எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. இவன் கூட தான் லாஸ்ட்டாக அந்த மேடம் போனதாக நாங்கள் கேள்விப்பட்டோம், இந்த பொண்ணும் அதான் சொல்கிறா அப்படின்ட்டு உங்களை கை காமிக்கிறாங்க. ஸோ அந்த போலீஸ் உங்களை பார்த்தா ஆமாம் சார் அப்படின்ட்டு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக தலையாட்டுறீங்க. ஸோ அவர் அப்படியே திரும்பி டேயாங்க தான் பார்க்குறாரு. டியாங் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை, அவர் கூலாக தான் இருக்கார், ஒரு நர்வஸ் எதுவுமே இல்லை, அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ அந்த மெயின் போலீஸ், நீதானா, உன் பேர் என்ன? என் பேர் கிம் டேயாங். ஓ கிம் டேயாங் சார் நீங்களா அப்படின்ட்டு அவன் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். டேயாங் உட்காரு அப்படின்ட்டு டேயாங்கும் அந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு உட்காந்துட்ருக்காரு. எல்லாரும் என்ன இந்த பெரிய போலீஸே மரியாதை கொடுக்குறாரு அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த மெயின் போலீஸ், சார் நீங்களா ஐயோ யாரை கூட்டு வந்திருக்கு தெரியுமா, இவர் யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு அந்த போலீஸ் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் போலீஸ், சார் என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு புரியல, இவர்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா, இவர் எதுக்கு தேவையில்லாமல் அந்த பொண்ணை கடத்த போகிறாரு, நீ தெரியாதனமாக இவரை கூப்பிட்டு வந்துட்ட. சார் சாரி சார், நீங்கள் கிளம்பலாம், உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் இந்த சப் போலீஸ் பண்ணிந்துக்கு அப்படின்ட்டு அந்த போலீஸ் கெஞ்சிட்ருக்காரு டேயாங் கிட்ட. பட் டேயாங், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சார் பரவாயில்ல சார், எனக்கு தெரியும் உங்கள் மேலே எந்த இதுவுமே இருக்காதுன்னு, நீங்கள் கிளம்புங்க சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த போலீஸ் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ டேயாங், இங்கே பாருங்கள், நான் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கேன். அப்போ போலீஸும் சரின்ட்டு, சார் நீங்கள் தான் அந்த மேடமோட 25th பாய் ஃப்ரெண்டாக இருக்க ஒத்துக்கிட்டிங்களா? ஆமாம் ஒத்துக்கிட்டேன். சார் அதுக்கப்புறம் அவங்க கூட தான் வந்தாங்களா? ஆமாம் என் கூட தான் வந்தா. சார் அதுக்கப்புறம் என்ன, நான் அவளோட வீட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு நான் என்னோடய வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சார் இது நம்புகிற மாதிரியே இல்லையே. அப்போ என்ன, நான் போய் சொல்கிறேன்னு சொல்ல வரியா? சார் இல்லை சார், அது இங்கே பாரு, உனக்கு கேள்வி கேட்கணும்னு சொன்னால் நியாயமாக கேளு, லூஸு மாதிரி உளறிட்டு இருக்காத. அப்போ அந்த சப் இன்ஸ்பெக்டரும், சார் இல்லை சார், இந்த மாலை விட்டு அவங்களோட கார் கிளம்புச்சு, நீங்களும் அந்த காரில் தான் இருந்தீங்க, அந்த மேடமும் உங்களோட காரில் தான் இருந்தாங்க, நீங்கள் 2 பேரும் தனியாக கார் எடுத்துகிட்டு கிளம்புனீங்க. அப்போலேருந்து அவங்களோட அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் கேன்சல் ஆகிடுச்சு, அவங்களோட லொக்கேஷனை ட்ராக் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட வீட்டில் போய் ட்ராப் பண்ண மாதிரி சொல்கிறீங்க, பட் அதுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடையாது. எவிடன்ஸ் கிடையாது, அதுக்குன்னு நான் அவளை கடத்திட்டு போய் ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்ல வரியா? இல்லை சார் அப்படி இல்லை, இங்கே பாரு, உனக்கு ப்ரூஃப் வேணுன்னா நான் காமிக்கிறேன். நான் நைட்டு கரெக்டாக நான் இங்கேருந்து கிளம்ப 8 o'clock ஆச்சு.
இங்கேருந்து அவள் வீட்டுக்கு போக கரெக்டாக 7:30 ஆச்சு. நான் அங்கேருந்து என்னோடய வீட்டுக்கு போக 9 ஆச்சு. 9 நைட்டு ஃபுல்லு என்னோடய வீட்டில் இருந்ததுக்கு ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு அவரோட வீட்டில் அவர் இருந்த மாதிரி சிசிடிவி கேமராவில் காமிச்சிட்ருக்காரு. ஸோ ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ டேயாங் மேலே எந்த குற்றமும் சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க எனக்கு தெரியும் சார் உங்கள் மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு, நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்ட்டு சப் இன்ஸ்பெக்டரும் ஈஸியாக விட்டுறாரு. ஸோ டியாங்கும் கூலாக எழுந்திரிச்சிட்டு போகிறாரு. அப்போ அவர் உங்களை ஒரு நோட்டை விட்டுட்டு தான் போகிறாரு. நீங்கள் சார் அவன் பொய் சொல்கிறான், அவன் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பான், அவன் பார்க்கவே சரியில்லை, அவன் தான் மேடம் ஏதாச்சும் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. பட் டியாங்க்கு எதிராக எந்த ப்ரூஃப்மே இல்லாதனால அவங்களாலையும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவங்க இங்கே பாருமா, அவருக்கு எதிராக எந்த ப்ரூஃப்மே கிடையாது, நீ சொல்கிறத வச்சு மட்டும் நான் எதுவுமே முடிவு பண்ண முடியாது, புரியுதா? இங்கே பாரு, அவர் ப்ரூஃபே காமிக்கிறாரு, அவர் வீட்டில் தான் இருந்திருக்காரு. ஸோ அவங்க வீட்டுக்கு போன பிறகு தான் வேறு எங்கேயோ காணாமல் போயிருக்காங்க. அப்படி சொல்லிவிட்டு உங்களை இக்னோர் பண்ணிட்டு அவங்க வேறு இன்ஃபர்மேஷன் வச்சு கிடைக்குதா அப்படின்ட்டு தேடுறதுக்காண்டி போயிட்டாங்க. பட் உங்கள் மனசு சொல்லிகிட்டே இருக்குது, இவனுக்கும் மேடம் கிட்னாப்புக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, இவன் தான் ஏதோ பண்ணிவிட்டு இப்போ சும்மா நாடகம் ஆடுறான், ஆனால் இவன் பெரிய பணக்காரன்னு சொல்கிறாங்க, ஆனால் இவன் பணத்துக்காண்டி தானே மேடமோட பாய் ஃப்ரெண்டாக இருக்க ஒத்துக்கிட்டான், அப்போ அது என்ன கதை? இதே ஒரு மாதிரி சந்தேகமாக தானே இருக்குது. இவன் வேணும்னே தான் கடத்திட்டு போய் ஏதாச்சும் பண்ணியிருப்பானோ, இவன் சும்மா இப்போ நாடகம் ஆடிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே அதே தான் ஓடிட்டுருக்கு. அப்போது உங்களோட மேனேஜர் இருப்பாங்கள்ல, அவங்க வையன் அங்கே நடி பண்ணுற, இங்கே வா, உன்னோட வேலை பாரு, அப்படியே விட்டுட்டு போயிருக்க அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்றாங்க. நீங்களும் போகிறீங்க. அப்போ அவங்க என்னடி என்னாச்சு, என்ன போலீஸ்காரங்கிட்டலாம் ஏதோ பேசிகிட்டு இருந்த? அதுவா, மேடம்க்கு நேற்று ஒருத்தன் பாய் ஃப்ரெண்டாக இருக்க ஒத்துக்கிட்டான்னு தெரியுமா? அவன் கூட அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தேனே, ஹேண்ட்ஸம் கை அப்படின்றாங்க. நீங்கள் வேற எதுவுமே தெரியாமல் உளறிட்டு இருக்காதீங்க, எனக்கு அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நம்மளோட ஓனர் பொண்ணு இருக்கால, இருக்கா, அவளை பற்றி தான் எல்லாருக்கும் தெரியுமே, நல்லா தான் இருப்பா அப்படின்ட்டு அவங்க பொறாமல சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஐயோ நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்களேன், அவங்கள யாரோ கடத்திட்டாங்களாம். என்ன கடத்திட்டாங்களாம்? அவளை நல்லா கடத்தி வைக்கணும் தான், ரொம்ப ஓவர் ஆட்டம் ஆடுறா, காசெல்லாம் பிடிங்கிட்டு அவளை அப்படியே விட்டுறணும், அப்போ தான் அவளுக்கு காசோட அருமை தெரியும் அப்படின்றாங்க. ஐயோ அப்படி கிடையாது, அவங்க எதுக்கு கடத்தினாங்கன்னு தெரியல, ஆனால் எனக்கு இந்த போனானே அவன் மேலே சந்தேகமாக இருக்குது. என்ன அவன் என்ன பண்ணா? இல்லை அவன் பெரிய பணக்காரனா? என்ன பணக்காரனா? ஆமாம் பணக்காரனா, ஆனால் அவன்கிட்ட அவ்வளோ காசு வச்சுருந்தோம், எதுக்கு காசுக்காண்டி இவளோட பாய் ஃப்ரெண்டாக இருக்க ஒத்துக்கிட்டான்னு தான் எனக்கு புரியல. ஸோ இவன் தான் கடத்தி வச்சு ஏதோ விளாண்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காதடி, ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. நீங்கள் என்ன நான் தான் ஓவர் திங்க் பண்ணுறேனோ, ஒருவேளை அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காதோ, இவனை நான் ஒரு தடவை தான் பார்த்தேன், அதுக்குள்ளாட்டி நாம் இவனை இப்படி கேவலமாக ஜட்ஜ் பண்ணுறது தப்பு தான், பட் ஆனால் இவனை பார்க்கும்போதே சந்தேகமாக இருக்கே அப்படின்ட்டு தான் நீங்கள் போய் உங்களோட வேலைங்களெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் டியாங் அப்படியே வீட்டுக்கு வராரு. டியாங் நேற்று அந்த பொண்ணை கூப்பிட்டு போனார், அந்த வீட்டுக்கு வரல, அவர் வேறு வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த வீடு ரொம்ப லக்ஸுரியஸாக எலிகண்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த வீட்டில் அவரை தவிர வேறு யாருமே இல்லை, ஆனால் ஒரு பெரிய ஃபேமிலி ஃபோட்டோ மட்டும் இருக்குது. அதில் அவங்க அம்மா, தங்கச்சி, அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அதோட சேர்த்து டேயாங்கும் இருக்கார். அதில் அவ்வளோ சிரித்து அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டே அந்த ஃபோட்டோவில் போஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போது அவரோட ஃபேஸில் வெறுமை, ஒரு கோவம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதோட அவரோட ரூம்குள்ளே போகிறாரு. ரூம்குள்ளே போயிட்டு அவரோட டையை கழட்டிட்டு அப்படியே அதுக்குள்ளே இருக்க இன்னொரு ரூம்குள்ளே போகிறாரு. அதுக்குள்ளே போனால் ஃபுல்லு டெக்னாலஜி ரிலேட்டடாக தான் இருக்குது. அவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ், மானிட்டர்ஸ் அப்படின்ட்டு அவ்வளோ கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸாக இருக்குது. ஸோ அவர் போய் சிஸ்டம்ஸில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு வீடியோ ஆன் பண்ணி பார்க்குறாரு. அதில் தான் நேற்று மாஸ்க் போட்டு அந்த பொண்ணை கொன்றுப்பார்ல, ஸோ அந்த வீடியோ தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை சிரிச்சிட்டே பார்த்துட்டு அந்த வீடியோவை ஏதோ ஒரு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி விட்றாரு. அந்த வீடியோ அப்படியே இந்த உலகம் முழுமே பரவிட்டுருக்கு. ஸோ பரவி அப்படியே அதில் அவ்வளோ லைக்ஸ், வியூஸ்ன்னு போயிட்டுருக்கு. இது ஜஸ்ட்டு மர்டர் கேஸ் அந்த மாதிரியெல்லாம் யாரும் பார்க்கல, இது ஜஸ்ட்டு யாரோ வேணும்னே பண்ணி சும்மா ஆக்டிங் பண்ணி தான் இந்த வீடியோவை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு தான் சில பேர் நினச்சிட்ருக்காங்க. பட் உண்மையாகவே கொலை பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு யாருக்குமே தெரியல. ஸோ அந்த வீடியோ எல்லாருக்குமே பரவுது. எல்லாருமே அதை பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. அவ்வளோ கொடூரமாக சித்திரவனை அனுபவிச்சு அவள் சாவுறது எல்லாருமே பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ டேயாங்கும் சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூமை விட்டு வெளில வந்தா. அங்கே ஒரு பொண்ணு அப்படியே காஃபி கப் வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. டேயாங் வந்துட்டு, என்ன சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் அண்ணா அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. சரி போ,
போய் படிக்கிற வேலையாக இருந்தால் பாரு போ. இங்கே பாரு, தேவையில்லாத வேலைலாம் பார்க்காத. வேலைக்காரவங்க இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. இல்லை நான் உனக்காண்டி தான் உன்கிட்ட கொஞ்சம் பேசலான் தான். இங்கே பாரு, எனக்கு பேசுகிற மூடே இல்லை. நீ எப்போ பார்த்தாலும் இதான் சொல்கிற, ஏன் இப்படி பண்ணுற? நான் உன் கூட பிறக்காத தங்கச்சி தான், அதுக்குன்னு என்கிட்ட கொஞ்சமாச்சும் நீ பேசலாம் இல்லை, என் மேலே கொஞ்சமாச்சும் பாசம் வைக்கலாம்ல அப்படின்ட்டு பாவமாக சொல்கிறா. சொட்டையாங்கும் சரி ஓகேம்மா வந்து பேசு அப்படின்ட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அவள் கூட தான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் அவளுக்கு என்னென்ன சொல்லணும்னு தோணுதோ அது எல்லாமே டேயாங் கிட்ட சொல்கிறா. ஆனால் டேயாங் அது எல்லாத்தையும் கேட்குறத தவிர அளவுக்கு மீறி அவர் பேசவே இல்லை. அவர் வாயிலேருந்து 1-2 வார்த்தை வருதே அபூர்வம், அந்த மாதிரி தான் அவர் உட்காந்துட்ருக்காரு. அந்த பொண்ணு அதை பற்றியெல்லாம் கேர் பண்ணாமல் அவள் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிவிட்டு, சரிண்ணா நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ட்டு அவள் அந்த ரூமை விட்டு அப்படியே வெளில போயிட்டா. டேயாங் மூஞ்சில் லைட்டாக தான் சிரிப்பு இருந்திருக்கும் அவன் முன்னாடி மட்டும். இப்போ அந்த சிரிப்பும் அப்படியே மறைஞ்சு அப்படியே ஏதோ ரோபோட் மாதிரியே உட்காந்துட்ருக்காரு. எதையோ டீப்பாக யோசிச்சுட்ருக்காரு. அவர் மண்டைக்குள்ளே ஏதோதோ ஓடிட்டுருக்கு. அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவர் கோவத்தோடையும் ஒரு வெறுமையோடையும் தான் அந்த வீட்டில் தன்னந்தனிமாக அவரோட ரூம்குள்ளே உட்காந்துட்டு எதையோ யோசிச்சுட்ருக்காரு. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது உங்களை பார்க்கலாம். நீங்கள் பண்ணிகிட்ருக்க பார்ட் டைம் ஜாபுக்காண்டி அந்த மாலுக்கு தான் வரீங்க. வந்துட்டு நீங்கள் போய் யூனிஃபார்ம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நீங்கள் தான் வேலை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஃபுல்லு நேற்று நடந்துச்சு அதே ஞாபகமாக தான் இருக்குது. உங்களால் டேயாங்க சத்தியமாக நம்பவே முடியல. அவர் பார்க்குறதுக்கு வேணால் எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி இருக்கும். பட் அவன் ஏதோ சீக்கிரட்டை மறைச்சி வச்சிட்ருக்கான். அவனுக்கும் இதுக்கும் தான் ஏதோ சம்மந்தம் கன்ஃபார்ம் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு உள் மனசு சொல்லிகிட்டே இருக்குது. நீங்கள் இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு தீர்மானம் எடுக்கிறீங்க. பட் இது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு உங்கள் மண்டையிலேயே உங்கள் மனசாட்சி கொட்டி சொன்னாலும் நீங்கள் இல்லை இது கண்டுபிடிச்சே ஆவேன் அப்படின்ட்டு தீர்மானத்தில் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து சரி ஐடல் தான் ஆக முடியல, சரி நம்ம டிடெக்டிவ் வச்சும் ஆகலாமே அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் கோர்சஸ் எல்லாம் ஸ்காலர்ஷிப் மூலயமா அது எப்படியோ பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனால் அது ஃபைனலில் எக்ஸாம் எழுத முடியாமல் அதனால் அதையும் நீங்கள் அப்படியே விட்டுருந்துட்டு இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் வேலை அப்படின்ட்டு அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட அந்த டிடெக்டிவ் மூளை இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போது ஆக்டிவேட் ஆன மாதிரி இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு உங்கள் மனசு சொல்லிகிட்ருக்கு. சரி ஒரு கை தான் பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்னு அப்படின்ட்டு நீங்களும் தீர்மானம் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே டேயாங் மாதிரியே மறுபடியும் யாரோ போகிற மாதிரி தெரியுது. நீங்கள் அவன் இல்லையா அப்படின்ட்டு வெள்ளோடி வந்து பார்த்தா அது டேயாங் தான். டேயாங் அங்கே தான் ஃபுல்லு சுற்றிட்டுருக்காரு. நீங்கள் இவன் எப்படி இவ்வளோ தைரியத்தில் டெய்லி இந்த மாலுக்கு வரான்? ஒருவேளை அந்த மேடமை கடத்திட்டு போன மாதிரி வேறு யாராச்சும் கடத்துறதுக்காண்டி பார்த்துட்ருக்கானோ? இருக்கும் இவனை கையும் களமாக பிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் டேயாங்கை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டுருக்கீங்க. அவர் ஏதோ ஒரு ரூம்குள்ளே போகிறாரு. நீங்கள் இவன் அதுக்கு இங்கே போகிறான், ஒருவேளை இங்கே தான் மேடம் ஒழிச்சு வச்சுருக்கானோ அப்படின்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே போகிறீங்க. அப்போது உங்கள் கையை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. நீங்கள் அப்படின்ட்டு கத்திட்டீங்க. பார்த்தா ஏன்டி இப்படி கத்துற? நான் தான். லூஸு நீனா? ஏன்டி இப்போ வந்து நீ இப்படி பயமுடுத்தின? இல்லை நீ எங்கே போயிட்டுருக்க? அது ஒன்றும் இல்லை, நீ சொல்லு. இல்லை வேலை பார்க்குற டைமில் நீ எங்கே போயிட்டுருக்க? மேனேஜர் உங்களை கூப்பிட்டு விட்டாங்க. என்ன மேனேஜர் கூப்பிட்டு விட்டாளா? எதுக்கு? ஏன்ட்டு எனக்கு கேட்குற, நீயே போய் கேட்டுக்கோ அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிட்டா. அவள் வேறு யாரும் இல்லை, அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு தான். ஸோ நீங்கள் இப்போ எதுக்கு மேனேஜர் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்களும் நாக் பண்ணுறீங்க. அப்போ மேனேஜர் உள்ளவா வந்துட்டேன் மேம் அப்படின்ட்டு உள்ளே போய் நிற்கிறீங்க. எங்கே போயிட்டுருக்க நீ வேலை டைமில்? நான் எங்கே போனேன், நான் இங்கே தான் இருந்தேன். பொய் சொல்லாத, இங்கே கேமராலாம் ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்குது. நான் கேமரா பார்த்து தான் சொன்னேன். நீ எங்கே போனேன்? அது மேம் அவன் இருக்கான்ல, அவனா? எவன்? இல்லை அன்னைக்கு மேமை கூட பாய் ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒத்துக்கிட்டானே. ஆமாம், அவனை தேடி தான் போனேன். அவன் இங்கே என்ன பண்ணுறான் தெரியல மேம். ஐ திங்க் அவன் டெய்லி இங்கே வரான்னு நினைக்கிறேன். அந்த மேம் மாதிரியே நிறைய விக்டிம்ஸை கடத்திட்டு போய் ஏதோ பண்ணுறான், அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ சொல்லிகிட்ருக்கீங்க. அவங்க மண்டக்கிழமை போய் லூஸு என்ன லூஸ் மாதிரி வளர்ற, இது நம்மளோட வேலை இல்லை, எதா இருந்தாலும் போலீஸ் பார்த்துப்பாங்க, நீ உன் வேலையை மட்டும் பாரு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வேலையை சென்டரில் விட்டுட்டு எங்கேயாச்சும் போனேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னை இப்பயே வேலை விட்டு தூக்கிடுவேன். இல்லை மேம் ப்ளீஸ், உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியுமே, என் நிலமை தெரிஞ்சோ நீங்கள் இப்படி பேசலாமா அப்படின்ட்டு நீங்கள் எமோஷ்னலாக சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்களுக்கும்
பாசமான மனசு தான். ஸோ அவங்க சரி ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனால் நீ இப்படி பண்ணிகிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. ஐயோ சாரி மேம், இந்த வாட்டி தான், நெக்ஸ்ட் டைமெல்லாம் இப்படி பண்ணவே மாட்டேன். அது நல்லது. நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணுவேன்னு தெரியும், இருந்தாலும் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், போய் அதை யூட்டிலைஸ் பண்ணுற வேலை பாரு. சரி மேம் அப்படின்ட்டு நீங்களும் குடுகுடுன்னு ஓடி போகிறீங்க. அவங்க சிரிக்கிறாங்க. அவங்க உங்களை ஒரு பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் மேலே பாசம் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு மட்டும் எப்போவுமே கன்சர்ன் காமிக்கிறது, ப்ரொமோஷன் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கும் அது தெரியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு எப்படி ஐஸ் வைக்கணும்னு தெரியும். அதனால் நீங்கள் அவங்களுக்கு ஐஸ் வச்சே நீங்கள் ப்ரொமோஷனு அதுக்கப்புறம் போனஸு அப்படின்ட்டு வாங்கிட்டே இருப்பீங்க. ஸோ அப்படி தான் இப்பயும் அப்படியே அவங்க திட்டுறதுலேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு நீங்கள் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, என்னடி மேனேஜர் என்ன சொன்னாங்க, திட்டினாங்களா நல்லா? அவங்க என்னை திட்ட தான் கூப்பிட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து நீ தானே கள்ளி போட்டு கொடுத்த அப்படின்ட்டு காதை பிடிச்சி திருவுறீங்க. வலிக்குதுடி வலிக்குது. பின்ன எதுக்குடி போய் போட்டு கொடுத்த? பின்ன நீ மட்டும் ஜாலியாக சுற்றுவ, அவங்க கண்ணிலே மாட்டிக்க மாட்டுற, உன்னைய மட்டும் திட்ட மாட்டுறாங்க, அதனால தான். அடி பாவி, உன்னையெல்லாம் ஃப்ரெண்டுன்னு நினச்சா இப்படி துரோகம் பண்ணுறியே, உன்னையெல்லாம் நம்பவே கூடாது, நீ எல்லாம் இனிமேல் என்னோடய ஃப்ரெண்டே இல்லை அப்படின்றீங்க. போதும் ரொம்பலாம் ஆக்டிங் பண்ணாத, எப்படி இருந்தாலும் அவங்க உன்னை திட்டிருக்க மாட்டாங்க, நீயும் ஐஸ் வச்சு அப்படியே நழுவி வந்திருப்ப, எனக்கு தெரியாதா என்ன அப்படின்ட்டு அவள் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறா. நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க, பட் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்கள் திரும்பி நின்று கோவமாக வேலை பார்த்துட்ருக்கீங்க. சரி கோவப்படாத, இன்றைக்கி லஞ்சுக்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்ட்டு சொல்கிறா. நீங்கள் அப்படியே திரும்ப பார்க்குறீங்க, பட் கோவம் இறங்கின மாதிரியெல்லாம் காமிச்சிக்கல. அவள், சரிம்மா தாயி, உன் காலில் வேணாலும் விழுவுறேன், இப்படியெல்லாம் கோவப்பட்டுக்காத. அப்போ நீங்கள் சிரிச்சிட்டிங்க, ஏன்னா நீங்கள் ரொம்பவே பாசக்காரி. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு கெஞ்சினதும் உங்களால் அதை தாங்கிக்க முடியல. ஸோ நீங்கள் உடனே மன்னிச்சிட்டிங்க. அவளும் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறா, நீங்களும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ பின்னாடிலேருந்து ஒரு சவுண்ட், என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு சவுண்டு. நீங்கள் திரும்பி பார்த்தா அவங்க மேனேஜர் தான் அங்கே செவத்தில் சாஞ்சு நின்றுட்டுருக்காங்க. இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு, வேலை பார்க்க சொன்னால் ரெண்டு பேரும் என்ன ஜாலி பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்ட்டு அவங்க அடிக்கிற மாதிரி வராங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே அதுக்கப்புறம் வேலை பார்க்க ஓடிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் ஷோரூம்குள்ளே ஒருத்தர் மாதம் என்ட்ரி கொடுக்குறாரு. நீங்கள் ரெண்டு பேரும் யாரா அது, இந்த டைமில் யார் வர்றது அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா டியாங் தான் உள்ளே வராரு. அவ்வளோ கெத்தா தனியாலாம் உள்ளே வந்துட்டுருக்காரு. நீங்கள், இவன் தாண்டி அது, எவன்? அன்னைக்கு கூட சொன்னேனே மேடம் தொலைஞ்சு போனதுக்கும் இவனுக்கும் தான் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு. ஞாபகம் வந்துருச்சு, இவன் தானா? ஆனால் பார்க்க அழகாக இருக்கானே. அழகாக இருக்கிறதுனால தான் அந்த மேடம் போய் இப்போ தொலைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம்? பார்க்கவே அப்பாவே அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறான், இவன்லாம் அது காரணமாக இருக்க மாட்டான். இப்படி தான் அப்பாவிங்களே நம்பக்கூடாது, நீயும் நம்பி கெட்டு போயிடாத. அவன் மற்றவங்களை யாராச்சும் கடத்துறதுக்கு முன்னாடி உன்னைய கடத்திட்டு போயிட போகிறான். சும்மா விளாடாதடி, பார்க்கவே இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறான், இவெல்லாம் போய் கடத்த போகிறானா? சும்மா நடிக்காத, நான் இவனை சைட் அடிக்க போகிறேன். தேவையில்லாமல் போய் நீயே குழிக்குள்ளே விழுந்துடாத, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவள் ஓவர் பில்டப்பாக பேசிட்டு அங்கே தான் சைட் அடித்து பார்த்துட்ருக்கா. நீங்களும் பார்க்குறீங்க. உங்களை ஒரு பார்வை பார்த்துட்டே உள்ளே போகிறாரு. இப்போ எதுக்கு இவன் இங்கே வரான்? இவனுக்கும் இங்கேயும் என்ன சம்மந்தம்? நெக்ஸ்ட் இங்கே தான் யாரையாச்சும் டார்கெட் பண்ணி வச்சுருக்கானோ அப்படின்ட்டு நீங்கள் சந்தேகமாகவே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர், ஹலோ, எல்லோரும் வேலை பார்க்குறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க? ஒருத்தரும் வேலை பார்க்குற மாதிரி தெரில, நானும் 1/2 மணி நேரமும் பார்த்துட்ருக்கேன், என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்ட்டு டேயாங் சத்த போடுறாரு. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் குழம்பி போய் பார்க்குறாங்க. இவன் யார், கஸ்டமராக இருந்துட்டு எங்களெல்லாம் அதட்டுறான் அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போது உங்கள் மேனேஜர் வந்துட்டு, யாருப்பா நீ, உனக்கு என்னப்பா வேணும்? நான் தான் இந்த மாலோட புது ஓனர். என்ன ஓனரா அப்படின்ட்டு எல்லாருமே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. நீங்கள் அதுக்கு மேலே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. அது எப்படி, அந்த மேடம் தானே ஓனராக இருந்தாங்க, திடீர்னு இவன் ஓனர்ன்றான், என்ன கதை அப்படின்ட்டு புரியாமல் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. மேனேஜரும், என்னப்பா சொல்கிற, அப்போ அந்த மேம் எங்கே? மேமா, எந்த மேம்? இல்லை, அந்த பணக்காரி தான். அவங்களா? அவங்க இந்த மாலை என் பேரில் எழுதி கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த மால் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு அந்த சர்டிஃபிகேட் அது ஃபோனில் இருக்கும். இந்த மாலுக்கிட்ட எங்கே தான் சொந்தக்காரரு அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ அதை காமிச்சா எல்லோரும் என்ன அப்படின்ட்டு தான் பார்த்துட்ருக்காங்க. மேனேஜருக்கும் வேலை வழி இல்லைல்ல, பாஸ் ஆச்சு. ஸோ அவங்களும் போ பண்ணி மரியாதை செலுத்துகிறாங்க. ஸோ டேயாங்க, நீங்கள் ஒன்றும் இப்படிலாம் பண்ண தேவையில்ல, என்னை நீங்கள் நார்மலாகவே பார்க்கலாம். அப்புறம் இவங்களெல்லாம் பார்த்தா வேலை பார்க்குற மாதிரியே தெரில, ஒருத்தரும் நியாயமாக வேலை பார்க்க மாட்டுறாங்க, எல்லாரையும் வேலை விட்டு தூக்கிட்டு புதுசாக அப்பாயிண்ட் பண்ணுங்கள்.
இல்லை சார், இவங்க எல்லாரும் நல்லா வேலை பார்ப்பாங்க, இப்போ அவ்வளோவா கஸ்டமர் இல்லை, அதனால தான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நல்லா வேலை பார்க்குறவங்க மட்டும் வச்சுக்கோங்க, மிச்சவங்களெல்லாம் அனுப்பிட்டே இருங்க அப்படின்ட்டு டியாங் அவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு. ஸோ மேனேஜரே என்ன இவன் இப்படி பேசுகிறான்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அந்த மேடம், பாரு மாலியே எழுதி வாங்கிட்டான், அப்படின்னா இவன் மேலே தான் ஏதோ டவுட் இருக்குது, போலீஸ்கிட்ட போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ணணும், போய் இவன் மேலே தான் ஏதோ சந்தேகமாக இருக்குது, இவன் தான் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட உறுதியாக சொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் எதையோ யோசிச்சுட்டு அப்படியே இருக்கீங்க. அப்போ டியாங் எல்லாரையும் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் மட்டும் எதையோ டீப்பாக யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ அவர் அப்படியே உங்ககிட்ட தான் வராரு. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்றா, பட் நீங்கள் திரும்பி பார்க்காம அப்படியே இருக்கீங்க தரையாக பார்த்த மாதிரியே. ஸோ டியாங் உங்க முன்னாடி வந்து நிற்கிறாரு. அப்போ கூட நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்க. அவர் சொடக்கு போட்டு, ஹலோ மேடம், என்ன நான் சொல்லிட்டு இருக்குது உங்கள் காதில் விழுவலையா அப்படின்ட்டு அவர் சத்தம் போடுறாரு. நீங்கள் அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க, டியாங் உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்காரு. நீங்கள் ஒரு நிமிஷம் ஜர்க்காகி பின்னாடி தான் போகிறீங்க பயத்தில். ஏய் விழுந்த போகிற அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் கையை தட்டி விட்டீங்க. அவருக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது, இருந்தாலும் எதுவுமே காமிச்சிக்காம, நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தது உன் காதில் விழுந்துச்சா இல்லையா? என்ன சொன்னீங்க? நல்லா வேலை பார்க்கலனா வேலையை விட்டு எல்லாரையும் தூக்க சொன்னேன். சரி, அதுக்கா உன்னைய நல்லா வேலை பார்க்க சொல்கிறேன், புரிஞ்சுதா இல்லையா? அது எனக்கு தெரியும் சார், நீங்கள் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. எவ்வளோ தைரியம் தான் பாஸ்கிட்டே அப்படி பேசுவேன் அப்படின்ட்டு டியாங் கேட்குறாரு. அப்போது உங்கள் மேனேஜர் தான் வந்துட்டு, சாரி சார், அது ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் பேசிட்டா, புதுசு வேறு வேலைக்கு, அதனால தான், இவ்வளோ பார்த்தா புதுசாக வேலை பார்க்குற மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு சந்தேகமாக கேட்குறாரு. மேனேஜர், இல்லை சார், அந்த பொண்ணு இப்போ தான் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா, ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இப்படியெல்லாம் பேசுகிறான், மற்றபடி ஒன்றும் இல்லை சார், சாரி மன்னிச்சிடுங்களேன் அப்படின்ட்டு மேனேஜர் இறங்கி வந்து கேட்குறாங்க. ஸோ டியாங்காலையும் எதுவுமே பேச முடியல. பட் நான் இவன் மேலே கண்ணு வச்சுட்டு தான் இருப்பேன், இவன் நல்லா வேலை பார்க்கலான்னா நானே தூக்கிடுவேன். ஸோ அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, மைண்டட், புரிஞ்சுதா? சார். அப்போ டியாங் திரும்பி உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அவரையே தான் பார்த்துட்ருக்கீங்க எந்த பதிலும் சொல்லாமல். உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நீ கொஞ்சம் என்கிட்ட பார்த்து பேசு, என்கிட்ட ரொம்ப வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நல்லா இருக்காது. இவன் என்ன பெரிய இவனா ரொம்ப பேசிகிட்ருக்கான் அப்படின்ட்டு தான் அவங்க மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கு. அப்போ எல்லோரும் போதும் பார்த்தது, வேலை பார்க்குறீங்களா அப்படின்ட்டு டியாங் சத்து போடுறதுனால எல்லோரும் போய் வேலை பார்த்துட்ருக்காங்க. மேனேஜரை போயிட்டு அவங்க ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா டியாங் தான் அதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் அவங்க அந்த இதில் பிஸி ஆகிட்டாங்க. நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க, உனக்கு காதில் விழுவலை, வேலை பாரு. சரி அப்படின்ட்டு நீங்களும் திரும்பி நின்று அங்கே இருக்க பேகு அதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கீங்க. உங்களது ஒரு பேகு கடை தான், ஸோ அதனால் நீங்கள் பேக்ஸ் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கீங்க. அப்போ டியாங் உங்கள் காதுகிட்ட வந்து, நீ ஓவராக என் விஷயத்தில் வாலாட்டினு வச்சுக்கோ, எப்படி அந்த ஓனர் பொண்ணை கடத்துனனோ அதே மாதிரி ஒன்றையும் கடத்தி அவ்வளோ மாதிரியே டார்ச்சர் பண்ணுவேன். அப்போ நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக திரும்பி, இப்போ நீ என்ன சொன்ன? உன் காதில் என்ன விழுந்துச்சோ அதை தான் சொன்னேன். அப்போ நீ தானா உங்களை கடத்தினது? இருடா, உன்னை நான் இப்பயே போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். பண்ணு. உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிற? அப்போ நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. உன்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை, இருக்கவும் நான் விட மாட்டேன். எனக்கு எதிரே எவிடன்ஸ் இருந்தால் தானே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீ எவ்வளோ தூரம் கம்ப்ளைண்ட் பண்ண போனால் கூட நான் மாட்டிக்க மாட்டேன், ஈஸியாக அதுலேருந்து வழியில் வந்துடுவேன். ஓகே வச்சிடலாம் அப்படின்ட்டு உங்கள் கன்னத்தில் பேட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நீங்கள் முறைச்சி அப்படியே டியாங்க தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் போனவர் திரும்பி நக்கலாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாரு. அதுதான் உங்களுக்கு இன்னும் வெறுப்பாகி போய் நீங்கள் அப்படியே கையெல்லாம் ஃபோல்டு பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இவனுக்கு இருக்குது, இவனை நான் கண்டுபிடிச்சே ஆகணும், நம்மளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நம்மளுக்கு எதுக்கு இந்த வேலை நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இதுக்கு மேலே இவன் இவ்வளோ பேசின பிறக்கும் நம்ம சைலண்ட்டாக இருக்கக்கூடாது, நான் கண்டுபிடிக்கிறேன்டா உனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு. என்னால் டிடெக்டிவாக தான் ஆக முடியல, பட் அந்த மாதிரி நான் யோசித்து இந்த கேஸை நான் தான் சால்வ் பண்ணணும் அன்ற மாதிரி நீங்கள் என்னவோ டிடெக்டிவ் ரேஞ்சுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. பட் எதுவுமே ஆக போகிறதில்ல, அவர் மேலே லவ்வில் விழுக போகிறீங்கன்னு உங்களுக்கு இப்போ தெரியல. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ சூன் வந்துடும். ஓகே, உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.